ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி உடைய செகண்ட் சாப்டர் illustration 5 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணிப்போம் வாங்க. From the following particulars of Vellore Recreation Club, prepare receipt and payment account for the year ended 31st March 2017. நம்மளை வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை வந்து நம்மளை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஷினில் எதெல்லாம் ரிசிப்ட் எதெல்லாம் பேமெண்ட் சைடு நம்ம பார்த்துருவாங்க. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அஸ் ஆன் 1/4/2016. ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு கையில் காஷாக இருக்குது, அது எவ்வளோ 3000. இது வந்து நம்மளுக்கு ரெசிப்ட் சைடு. ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் அஸ் ஆன் 1/4/2016. ஓப்பனிங் பேலன்ஸ் பேங்காக இருக்குது, பேங்க்கில் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ 12000. நம்ம இது வந்து ரெசிப்ட் சைடு. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு, இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுங்க, நம்ம தான் பேமெண்ட் தரோம், அதனால் பேமெண்ட் சைடு. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டு, இது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம தான் பேமெண்ட் தரோம், இது பேமெண்ட் சைடு. அமௌண்ட் எவ்வளோனா 11000. அதுக்கப்புறம் நம்ம டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பவிலியன்ஸ், நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம், இது நம்மளுக்கு வந்து ரெசிப்ட் சைடு. அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால்ஸ், இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிறோம், பழைய டென்னிஸ் பால் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிறோம், அப்போ நம்மளுக்கு தான் ரிசிப்ட்டு, நம்மளுக்கு தான் வந்து அது காசு வரும். அது எவ்வளோ நம்மளுக்கு காசு வரும், நம்மளுக்கு வந்து 1500 நம்மளுக்கு வரும், அது நம்மளுக்கு ரெசிப்ட்டு. நியூஸ் பேப்பர் பாத்னா பர்ச்சேஸ், நம்ம நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ண நம்ம தான் பேமெண்ட் தரணும், அது வந்து பேமெண்ட் சைடு 500. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்னாலே நம்ம தான் தரணும், அதனால் வந்து அது வந்து 4500 வந்து பேமெண்ட் சைடு. ரெசிப்ட் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட்டு, இதில் ரெசிப்ட்னு வந்ததுனாலே ரெசிப்ட் சைடு 20000. அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டு, அட்மிஷன் ஃபீஸ் வந்து நம்ம ரிசீவ் ஆகிடுது, இது வந்து ரிசிப்ட் சைடு 1000. அது முனிசிபல் டேக்ஸஸ்னாலே நம்ம தான் வந்து தரணும், அதனால அது வந்து பேமெண்ட் சைடு 22000. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ, நம்ம எக்ஸ்பென்ஸ்னாலே நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் பேமெண்ட் சைடு 2000 நம்ம போட்டுருவோம். அதுவும் பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்டு, பில்லியார்ட்ஸ் டேபிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம தான் அமௌண்ட் தரணும், அது வந்து 15,000 வந்து பேமெண்ட் சைடு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட்டு, இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கட்டுறோம், நியூ டென்னிஸ் கோர்ட்டு கட்டுறோம், அப்போ நம்ம தான் காசு தந்துருப்போம், 18000 பேமெண்ட் சைடு. ரெசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி ஷோ, நம்ம ரெசிப்ட்னு வந்ததுனால ரெசிப்ட் சைடு 2500. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்டு, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கையில் இருக்குது, ஆனால் 8000 தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பேங்க் இது கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கொஷின் உள்ள சொல்யூஷன் உள்ள போகலாம் வாங்க. இதுதான் சொல்யூஷன். இப்போ நம்ம எதெல்லாம் வந்து நம்ம ரெசிப்ட் சைடு பார்த்தோமோ அதெல்லாம் ரெசிப்ட் சைடு நம்ம போட்டுருணும். எதெல்லாம் நம்ம வந்து கிரெடிட் சைடு பார்த்தோமோ பேமெண்ட் சைடு பார்ப்போம், அதெல்லாம் நம்ம பேமெண்ட் சைடு போட்டுருவோம். பேமெண்ட் சைடு போட்டு எந்த சைடு அதிக அமௌண்ட் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். எந்த சைடு நம்மளுக்கு அதிக அமௌண்ட் இருக்குது, நம்மளுக்கு இந்த சைடு தான் அதிக அமௌண்ட் இருக்குது, அந்த எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு 92,000 கிடச்சிருச்சு. இந்த 92,000 நம்ம வந்து அப்படியே ரெசிப்ட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே இருக்க இந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு நம்ம வந்து அமௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு இந்த 92,000 லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 44,000 கிடைக்கும். நம்ம வந்து கொஷினில் நம்மளை என்ன கண்டுபிடிக்கணும்னு நம்ம நினச்சோம், நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸோடைய பேங்க் எதாவது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து பேங்க் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு வந்து 44,000 கிடச்சிருச்சு. ஆனால் ரெசிப்ட் சைடு ரெசிப்ட் சைடு வந்ததுனால பேங்க்கு தான் நம்மளுக்கு காசு தரணும், அதனால அது பேங்க் ஓவர் டிராஃப்ட் டு பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போட்டு நம்ம 44,000 நம்ம போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த நம்ம சம்மோடைய சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அடுத்த illustration அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.